அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி தேவியின் திருநாமங்கள் 1000 என்ற தலைப்பிலே, அதாவது லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே நாம் இதுவரை 217 திருநாமங்களை அனுபவித்திருக்கிறோம். இப்பொழுது 218வது திருநாமம் யசஸ்வினி என்கிற திருநாமம். தமிழ் இலக்கியத்திலே நாம் புகழேந்தி என்கிற புலவரின் பெயரை பார்க்கிறோம். புகழேந்தி புலவர் எழுதியதாக நளவெண்பா என்கிற அழகான நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது. வெண்பா என்பது ஒரு பாவகை, அது பாடுவது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் யாப்பு இலக்கணத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இலக்கணப்படி எழுதணும் அந்த வெண்பாவை. தலை தப்பாமல் வெண்பாவை எழுதுவது செம்பாகமாக பாடுது, கேட்பதற்கு இனிய முறையில். அதில் புகழேந்தி ரொம்ப திறமை பெற்றிருந்தார். வெண்பாவில் புகழேந்தி என்றே தமிழர்கள் அவரை பாராட்டினார்கள். அந்த புகழேந்தி புலவர் வாழ்ந்த காலத்தில் ஒட்டக்கூத்தர் இருந்ததாக பரம்பரை. குலோத்துங்க சோழனுடைய அவைப்புலவராக ஒட்டக்கூத்தர் இருந்தார். குலோத்துங்க சோழனுக்கு குருவாக இருந்தார். குலோத்துங்க சோழன் அவர்கிட்ட ரொம்ப மதிப்பு வச்சுருந்தான். ஆனால் ஒட்டக்கூத்தர்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது. யாராவது தப்பாக தமிழ் சொன்னால் உடனே அவர் காதை வெட்டி எரிஞ்சிடுவாராம் ஒட்டக்கூத்தர். நல்ல வேளை இப்போ அவர் இல்லை, அவர் இருந்தால் எத்தனை பேர் காது போகுமோ. அப்படி ஒட்டக்கூத்தர் இருந்தார். அவருக்கு சோழ மன்னன் தன்னுடைய சபையில் பெரிய முக்கியமான ஸ்தானம் கொடுத்துருந்தான். உண்மையிலே குலோத்துங்க சோழனுடைய தகப்பனார்கிட்டையும் ஒட்டக்கூத்தர் பணியாற்றினார். தகப்பனார் தன் இறுதி காலத்தில் குலோத்துங்க சோழனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஒட்டக்கூத்தரை கூட்டு பாண்டிய நாட்டு பெண்ணை இவனுக்கு மனம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த லோகத்தை விட்டு. ஒட்டக்கூத்தர் தான் பெண் பேச வந்தார். அதாவது பெண்ணை ஒரு இடத்துல வாங்குகிறோம், அவங்கள்ட்ட எங்கள் குலம் உங்கள் குலத்துக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒட்டக்கூத்தர் கொஞ்சம் புலவர்களுக்கே உரிய கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாமோ இல்லை அகந்தைன்னு சொல்லலாமோ தெரியலை. அவர் ராஜசபையில் பாண்டியன் முன்னாடி தங்களுடைய குலத்தின் தங்கள் சோழ நாட்டின் பெருமையை கொஞ்சம் டூ மச்சாக சொல்லிட்டார். அதாவது எங்கள் சோழ நாட்டுக்கு ஈக்குவலான நாடு கிடையாது அப்படின்னு சொன்னார். பாண்டியருடைய குதிரையை விட சோழ நாட்டு குதிரை வசத்தின்னு சொன்னார். பாண்டியர்களுக்கு ஒரு குதிரை உண்டு, அது கோரம்னு பேரான். கனவட்டம்னு பாண்டியர்களுடைய புறவிக்கு பேரான். கனவட்டத்தை விட எங்கள் கோரம் சிறந்ததுன்னு சொன்னார். பாண்டியன் பொறுத்தான். அதுக்கப்புறம் சொன்னார், வைகையை விட காவேரி சிறந்தது அப்படின்னார். சோழர்கள் ஆத்தி மாலை அனுப்பிச்சாங்க, பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலை அணிவாங்க. ஆத்தி மாலை எங்க, வேப்ப மாலை எங்க அப்படின்னு அதை பாராட்டினார். சோழர்கள் தங்களை சூரிய குலத்தவர்களாக கருதுகிறார்கள். அதில் சூரிய குலம் எங்க, பாண்டியர்கள் சந்திரகுலம், சந்திரகுலம் எங்கன்னு சொன்னார். சோழர்களுக்கு புலி கொடி, பாண்டியர்களுக்கு மீன் தானே அப்படின்னு சொன்னார். சோழர்களுடைய ஊர் உறையூர், அந்த உறையூருக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி, கொற்கை பாண்டியர்களது, அந்த பெருமை பெற்றதான்னு சொன்னார். அதற்கு மேலே இப்படி சோழநாடு பாண்டிய நாடை விட சிறப்பு வாய்ந்ததுன்னு வலியுறுத்தி பேசினார். சபையில் பாண்டியராஜாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். பெண் கேட்க வந்திருக்கார், அதுக்காக தாங்கள் உயர்ந்த குலம்னு சொல்லலாம், இப்படி எங்களாகுமா நீங்கள் ஆவீர்களா நாங்கள் ஆவீர்களான்னு சொல்வாரா அப்படின்னு பாண்டிய மன்னன் நினச்ச பொழுதும் பாண்டியனுக்கு ஆஸ்தான கவிஞராக புகழேந்தி அங்கே இருந்தார். புகழேந்தி உடனே ஒரு பாட்டு பாடி சொன்னார். இனிய தமிழில் சொன்னார், என்னதான் இருந்தாலும் சோழ நாட்டில் நேரிமலைன்னு ஒரு மலை தான் உண்டு. அந்த நேரிமலை எங்கள் பொதிய மலைக்கு ஈக்குவல் ஆகுமா? ஏன்னா எங்கள் பொதிய மலையில் உட்காந்து தான் அகஸ்திய பகவான் தமிழை கொடுத்தார். நேரிமலையில் தமிழ் கிடச்சிதா? நம்ம தாய்மொழியான தமிழ் வந்த இடமே பொதிய மலை தானே, அது பாண்டிய நாட்டில் தானே இருக்குது அப்படின்னு பொதியமலை ஆகுமா நேரிமலை அப்படின்னு கேட்டார். சிவபெருமான் 64 திருவிளையாடல்கள் பாண்டியருடைய தலைநகரான மதுரையில் பண்ணான், உறந்தையில் உறையூர்லையா பண்ணினான்னு கேட்டார். பெருமாள் மீனாக அவதரித்தது பாண்டிய நாட்டில். எம்பெருமான் நாராயணுடைய திருவதாரங்களில் முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம். அந்த மத்ஸ்யாவதாரத்தை பகவான் செய்தது பாண்டிய நாட்டில் தான். திருமால் மீனாக அவதரித்தது பாண்டிய நாட்டில் தான், சோழ நாட்டில் அவதரிச்சான்னு கேட்டார். பாண்டிய நாட்டு வைகை நதி கவிதையை ரசிக்க தெரிஞ்ச நதி. சம்பந்தர் பாட்டை
ஏடு எடுத்து கொடுத்தது, எதிரில் காப்பாற்றி திருவேடங்குன்றத்தை சேமித்து கொடுத்தது வைகை என்று வரலாறு. உங்கள் காவேரிக்கு இந்த ஏற்றம் உண்டான்னு கேட்டார். இன்னும் ஆத்திமாலையை பற்றி பிரமாதமாக பேசுகிறீங்களே, பிசாசு பிடிச்சவன் வேப்ப மரத்துக்கிட்டால் பிசாசு வராது, அது கிருமிகள் போக்கடிக்கும், அந்த வேம்ப மாலை ஆகுமா உங்கள் ஆத்தி மாலைன்னு கேட்டார். அது மட்டும் இல்லை, கடலே பாண்டியன் காலில் விழுந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. மதுரையை விழுங்க வேண்டும் என்று வந்த கடல் பாண்டியன் வேலை எறிந்து பொழுது அவன் காலடியில் வந்து தவழ்ந்து போயிடுத்து என்று திருவிளையாடல் புராணத்தில் வரலாறு உண்டு. அந்த மாதிரி கடல் காலடியில் பாண்டியனுக்கு விழுந்தது சோழனுக்கு விழுந்ததா? ஆகையினால பாண்டிய நாடு ஆகாது, சோழ நாடுன்னு பதிலடி கொடுத்துட்டார்.